ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலில் முதல் 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகணும்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அடுத்து சொல்ல போகிற ஒரு 7 ஸ்டெப்ஸ், அதாவது இந்த 7 விஷயங்களை மட்டுமே நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய சேனலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக முதல் 1000 சப்ஸ்கிரைபரை ரொம்பவே ஈஸியாக கொண்டு போக முடியும். அதுலேயும் நான் அந்த 6ஆவதாக சொல்ல போகிற இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி என்னுடைய சேனலில் நான் ஒரு நாளைக்கு 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணேன். ஸோ அண்ட் இதை நான் எப்படி பண்ணேன், இதை நீங்களும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. நம்பர் 1, உங்களுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். சரியா தான் கேட்டீங்க. இந்த மாதிரி உங்க சேனல்ல ஷார்ட்ஸ் போடுறதன் மூலியமாக உங்களுக்கு என்ன பெருசா ரெவன்யூ ஒன்றும் இல்லாட்டியும் கூட உங்க சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே இது எல்லாமே பூஸ்ட் ஆகும். ஸோ பேசிக்கா என்ன கேட்டீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் மூலியமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூடியூப்ல லாங் ஃபார்மேட் வீடியோ தான். எனக்கு நிறைய ஃபேமஸ் ஆகணும், இல்ல நிறைய பேருக்கு என்ன தெரியணும், நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஷார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே நீங்க ஈக்குவலா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா சேனலோட ரீச் அண்ட் ரெவன்யூ இது ரெண்டுமே மெயின்டைன் ஆகும். நம்பர் 2, ஆஸ் பீப்புள் டு சப்ஸ்கிரைப். இது எதுக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன யோசிப்பாங்கன்னா சேனல்ல நான் போட்டிருக்க வீடியோஸை ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கறது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கூச்சம், கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா நீங்க உங்களுடைய சேனல்ல ஆடியன்ஸ் கிட்ட போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டால் மட்டும்தான் அவங்கள பல பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுவாங்க. இதுவும் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி மட்டும் கேட்கக்கூடாது. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் இந்த வியூவர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெளிவா சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கணும். அவங்கள பல பேர் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உலகத்திலே யாருமே யாருக்கும் ஃப்ரீயா எதுவுமே பண்ணிட மாட்டாங்க. ஜஸ்ட் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னாலும் சரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தேதிக்கு சொல்லணும்னா டாப் 1 ஆஃப் த யூடியூப்ல இருக்கார்ல மதன் கௌரி, அவரோட வீடியோவை எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதாவது பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டை யாருமே எஃபெக்டிவாவே யூஸ் பண்றது கிடையாது. அதெல்லாம் இந்த பிளேலிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்க சேனல்ல நிறைய விதவிதமா வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் சேனல்னா வெஜ் ரெசிபியும் போட்டிருப்பீங்க, நான்வெஜ் ரெசிபிஸும் போட்டிருப்பீங்க. ஸோ இதுல ஒரு வியூவர் வராங்கன்னா அந்த வியூவர் தேடி தேடி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது இல்ல. ஸோ அதனால வெஜ் ரெசிபிஸ்க்குலாம் ஒரு பிளேலிஸ்ட், நான்வெஜ் ரெசிபிக்குலாம் ஒரு பிளேலிஸ்ட்னு தனித்தனியா பிரிச்சு கேட்டகரிஸ் படி வச்சிருக்கணும். வியூவர்ஸுக்கு எது தேவையோ இந்த பிளேலிஸ்ட்டை ஓபன் பண்ணி அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இதனால சேனலோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், வாட்ச் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வியூவர் நம்ம சேனல்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு வீடியோ மட்டும் இல்லாம அதிகமான வீடியோஸ் பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீடியோஸ் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா உங்க வீடியோஸ் எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதனால உங்க சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட். இதை நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. ஸோ இப்பவே நீங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டை உடனே கிரியேட் பண்ணுங்க. 4ஆவதா சொல்ல போற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒன் நீஸ். இதுல தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தப்பு பண்றாங்க நிறைய பேர். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு ஏதோ ஒன்று ட்ரெண்டிங்ல இருக்கும், மனசுல வச்சுட்டு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ட்ரெண்டிங் முடிஞ்சதும் அவங்களால என்ன வீடியோஸ் போடுறதுன்னே தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு தோன்றது எல்லாமே ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி மட்டும் நீங்க பண்ணவே கூடாது. இப்படி பண்ணினீங்கன்னா உங்க சேனல் க்ரோ ஆகுறதுக்கு வந்து ரொம்ப 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 டைம் ஆயிரும். அதுலயும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா செட்டே ஆகாது, வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி யூடியூபே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். அதாவது நீங்க உங்க சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும், எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போடணும், எப்படி போடணும், எந்த மாதிரி போட்டால் வியூஸ் கிடைக்கும், ஆல்ரெடி வீடியோஸ் போடுறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, நீங்க அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அது ஒரு மார்க்கெட் ரிசர்ச், அது ஒரு மேட்டர் இருக்கு. இது பத்தி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்றது, நமக்கான நீஸை எப்படி பர்ஃபெக்டா சூஸ் பண்றது பத்தியும் நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். வீடியோவையும் சீக்கிரமாவே கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரே நீஸுக்குள்ள நம்ம கன்சிஸ்டா வீடியோஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னதான் நம்ம ஆரம்ப கட்டங்கள்ல பெருசா வியூஸ் போகாட்டியும் கூட நம்ம ஃபியூச்சர்ல போடக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ வைரல் ஆகி இந்த வீடியோவோட ரெக்கமெண்டேஷன்ல ஆரம்பத்துல போட்ட வீடியோஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகி வியூஸ் வந்து வைரல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நீங்க ஒரே நீஸு கீழே வீடியோஸ் போட்டிருக்கணும்.
இப்படி பண்ணாம ஒன்று சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வைரல் ஆனால் அந்த வீடியோஸ்க்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சப்போஸ் ரெண்டும் வேற வேற நியூஸில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக கொண்டு போய் காட்டும். பட் அவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஒர்த் இல்லை போல, இந்த சேனலில் இவ்வளோ நாள் பார்க்குற வியூவர் கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ண போறோம்னா, எப்படி பண்ண போறோங்கிறத பத்தி நம்ம தெளிவா முடிவு பண்ணிட்டு இறங்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். தென் இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி நம்ம நிறைய நியூஸ்ல மாத்தி மாத்தி வீடியோஸ் போடும்போது சில நேரங்கள்ல ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றாங்கல்ல, என்னடா இது நம்ம ஏதோ ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா இங்க சம்பந்தமே இல்லாம வீடியோஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணோமா அப்படின்னு தெரியாம கூடயே நிறைய நேரங்கள்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்க ஒரு டெக் சேனல்னு வச்சுக்குவோம். அந்த டெக் சேனல்ல சம்பந்தமே இல்லாம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் என்னடா டெக் வீடியோஸோட வியூஸ் எல்லாமே கம்மியாகிற மாதிரி தெரியுது, பேசாம குக்கிங் வீடியோஸ்க்கு நல்லா வியூஸ் போகுது, பேசாம குக்கிங் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா டெக் வீடியோஸை பார்க்குற எத்தனை பேருக்கு குக்கிங் வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்த வீடியோ ஃபிட் பண்ண மாட்டாங்க. இதனால நம்மளுடைய சேனலை ரெகுலரா பார்க்கக்கூடியவங்களே வீடியோ யாரும் சரியா பார்க்கல, பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னாலே வீடியோவோட இம்ப்ரெஷன், அதாவது யூடியூப் அல்காரிதம் தானாவே ஆட்டோமேட்டிக்கா வியூஸை வந்து கம்மி பண்ணிடும். இது நடக்காம இருக்கணும்னா நியூஸ்ல சேனலை மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5, பி மல்டி பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க கிரியேட்டரா இருக்கணும்னா ஆன்லைன்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமா மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பிட்டு இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லா கண்டென்ட்டையும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் உங்க கண்டென்ட் அப்லோட் பண்றது மூலியமாவும், யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு காசு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய வீடியோஸ் ரீச் ஆகுங்கிற பட்சத்துல நிறைய பிராண்ட் ப்ரமோஷன் மூலியமா உங்களால சம்பாதிக்க முடியும். தென் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு யூடியூப்ல ஆடியன்ஸ் க்ரோ ஆகல, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகுது அப்படிங்கறனால உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே மற்ற பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றது மூலியமா இருந்து நிறைய பேர் வந்து இங்கே பார்ப்பாங்க. அதனால உங்களுடைய சேனலுக்கு குயிக் ஆஃப் சப்ஸ்கிரைபர் பூஸ்ட், வியூஸ் பூஸ்ட் எல்லாமே கிடைக்கும். தென் இது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஃபார்ம்ல உங்களுடைய சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய சேனலை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ்ங்கிற பேரை கேட்டதும் பயந்துட வேண்டாம். ஆப்டிமைஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. உங்களோட சேனலுக்கு ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா ஒரு லோகோ வைக்கணும், சேனல் பேனர் வைக்கணும், சேனல் அபவுட் செக்ஷன்ல உங்களுடைய சேனல் எதை பத்தினது, அதுல எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போடுறீங்க, யாருங்கிறது மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள்லாம் அதுல கொடுத்து வைக்கணும். இது மூலியமா உங்களோட வியூவர்ஸுக்கு இதனால ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். நினைக்கலாம் இதை யார் செக் பண்ண போறான்னு, நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய சேனலை பார்க்குற வியூவர்ஸ் சில நேரத்தில் ரொம்பவே புத்திசாலியா இருப்பாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சேனலை பத்தினது, நீங்க யாரு, நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும்போது அதை செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல சேனல் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. இல்லாம ஒரு சேனல் ப்ராப்பரா ஆப்டிமைஸ்ல இருந்தாதான் அதுக்குமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 6-7 விஷயங்களை பண்ணா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நீ சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வடிவேல் காமெடி மாதிரி வரும், ஆனால் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். யூடியூப் சிஸ்டம்ங்கிறது இந்த 6-7 விஷயங்களுக்குள்ள மட்டுமே அடங்கிறது கிடையாது. இன்னுமே சில விஷயங்களை நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம கற்றுக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டடா, பை பாய்.